அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. குறிப்பாக இந்த தருணத்தில் சனி பகவான் 3லிருந்து 4ஆம் இடத்திற்குள் முழுமையாக நுழைகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3லிருந்து சுகஸ்தானம் ஆகிய 4இல் நுழைவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மிகப்பெரிய அளவில் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பதால் இந்த சாதகமற்ற சூழலிலும் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென வாய்ப்புகள் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து பல சுபகாரியங்களை சிறப்பாக உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகி அபரிவிதமான முன்னேற்றத்தை இந்த வேளையில் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைகிறது என்பதை பார்க்கலாம். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் பெறுகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக
முழுமையாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும். மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல் சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்களும் சிரமங்களும் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் அடுத்தடுத்து தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட சற்று நேர்மறையான எண்ணங்களுடன் பல விஷயங்களை அணுகும் போது அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக விடுபட்டு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற நிகழ்வாக பணம் எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதித்தாலும் வருமானம் கிடைத்தாலும் மறுகணமே அவை செலவாக கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே சமயம் சனி பகவான் ஜென்மம் 6, 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 4 இருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியை பார்ப்பதால் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக சற்று கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. யோகஸ்தானத்தை பார்ப்பதால் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தவறான பழக்கங்களும் தவறான தொடர்புகளும் அதிகரிக்கலாம். அதனால் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் அணுகினால் அவற்றை நிச்சயமாக தவிர்க்க முடியும். தொழில் ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் புதிய தொழில் துவங்கலாமா அல்லது நிரந்தர வேலை வாய்ப்பில் இணையலாமா என உங்களுடைய வாழ்வில் சிந்திக்கக்கூடிய எந்த சிந்தனையாக இருந்தாலும் செயல் வடிவம் பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சனி. எனவே தொழில் உத்தியோகத்தில் நல்ல வெற்றி உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சிறப்பாக அமையும். சுப நிகழ்வுகள் செம்மையாக அமைவதோடு மட்டுமல்லாது பழைய பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு சிறப்பான தீர்வு காணும் நல்ல வேளையாக இந்த தருணம் நிச்சயமாகவே அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். அர்த்தாஷ்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி ஒரே இடவில் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.